இந்த வழிகாட்டுதல் இல்லாத யோகிகளும், சித்தர்களும், ஞானிகளும் மீண்டும் கல்பகாலம் வரை தன்னை மறந்த பேதமையால் புனரபி ஜனனம், புனரபி மரணம் எனும் மீண்டும் ஜனன மரண துன்பத்திற்குள் ஆளாக வேண்டியதாக வரும். ஆகவேதான் தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் ஜீவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. தான் யார் என்பதில் தெளிவு பெறவில்லையானால், தான் இந்த உடல் மனம் எனும் அந்த அறியாமைக்குள் நிலைத்து நின்றால் இவர்கள் சிவநிலை என்கின்ற பிரம்ம நிலையை அறிய முடியாது, அடைய முடியாது. ஆகவேதான் இந்த ஓர்மொழி மகா வாக்கிய உபதேசம் கிடைத்தல் என்பது அரிதிலும் அரிது. அதுவே தத்துவமசி. நீ அதுவாகிறாய், நீ அதுவாக இருக்கிறாய், நீயே அது. ஹயாத்ம பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி என்று ஓதுவதெல்லாம் கூறுவதெல்லாம் உன்னை அந்த உயர்நிலைக்குள் இட்டு செல்லுதலே.